பட்டமளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தமளித்து கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் எந்தன் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவானது நேற்று நான் பதிவேற்றிய பதிவின் பாகம் 2ஆக இருக்க போகிறது. அதாவது அந்த விமர்சனத்தின் முடிவு பகுதியாக இது இருக்கும். அதற்கு முதல் ஒரு விடயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அந்த முதல் பதிவை பார்த்துட்டும் ஒரு சிலர் கொஞ்சம் குழம்பி போயிருப்பியல். உங்களோட கருத்தூடாகவும் நான் அதை கண்டிருந்தேன். ஒரு விடயத்தை என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகளுக்கும் என்னிலும் வயதில் மூத்த எனது உறவுகளுக்கும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தமிழர்கள் தமிழற்ற அரசியல், இந்த உட்கட்டமைப்பு அரசியல் என்று வரைக நாங்கள் எங்களை சுற்றி என்ன நடக்குது, எங்களை யார் ஆளுகினோம், எந்தெந்த கட்சிகளின் பின்னணி என்ன, உண்மை என்ன, உண்மைக்கு புறம்பான விடயங்கள் என்ன என்று சொல்லி இதை ஆராயாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்தோமாக இருந்தால் எங்களோட மண்ணில் ஒரு காலமும் ஊழலுக்கு எதிராகவோ அல்லது ஒரு அடிப்படையிலான எந்த ஒரு மாற்றத்தையும் எங்களால் செய்ய முடியாது. வெறுமனையே எங்களுக்கு ஒருவரை பிடிக்கிறது, அந்த பிடித்தவர் சார்ந்த புகழ்ச்சிகள் ஊடாக வரும் பதிவுகளை மட்டும் நாங்கள் பார்த்து கைதட்டி கொண்டு இருந்தோமாக இருந்தால் நாங்கள் எவரை விரும்புகிறோமோ அவரை எதிர்க்கிறவர் தான் ஆட்சியில் வந்து அமர்ந்து கொள்வார். ஏனென்று சொன்னால் எங்களோட வட்டம் ஒரு சிறியதாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் எங்களை யார் ஆளுகிறார்கள்? தமிழர்களால் இலங்கை தீவு என்றாவது ஒரு நாள் ஆள முடியுமா? இது சார்ந்த நிதர்சனமான உண்மைகளை, எங்களுக்கு கசப்பாக இருக்கிறதோ இல்லையோ அந்த நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொண்டு இன்னொன்றை மண்டைக்கு தெளிவாக ஏற்றி வச்சுக்கொள்ளணும். மத்தியில் கூட்டாட்சி இருந்தால் கூட மாநிலத்தில் தமிழர் தாயக பிரதேசத்தில் இன்றைக்கும் ஒரு தூய்மையான சுத்தமான ஊழலற்ற படித்த இளம் அரசியல் தலைமைகள் அவையின் ஆளுமைக்கு ஆட்சிக்கு தலைமைத்துவத்துக்கு கீழே தான் வடகிழக்கு இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லணுமெண்டா வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற இந்த பிரதேசத்தில் எப்பவும் தமிழன் தான் ஆளணும். அதை ஒரு நாள் நாங்கள் சீக்கிரம் அடையணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு முதலே எங்களோட இளைய சமூகத்தை அதை நோக்கி தயார்படுத்தணும். என்ற வேலை நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு அளிக்கக்கூடாது என்று சொல்கிறது இல்லை. ஆனால் எங்களை சுற்றி என்ன நடக்குது, எங்களை சுற்றி உள்ள அரசியல் கட்சிகள் யார் யார், இதுக்கு முன்னுக்கு என்னெல்லாம் சொல்லி எங்களை குழப்பி வந்தார்கள், என்னெல்லாம் சொல்லி எங்களோட வாக்களை பெற்று வந்தார்கள், இது சார்ந்த புரிதல் நிச்சயம் தேவை. அதுக்கு முதல் எங்களை சுற்றி யார் யார் எப்படி செயற்படுகிறார்கள் என்ற ஒரு எளிய அறிவும் நிதர்சனமான உண்மைகளையும் எங்களை மண்டைக்குள்ள புகுத்தி கொள்வது மிக மிக அவசியம். நேற்றைய பதிவில் நான் இன்றைக்கு எங்களை ஆள்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு சார்ந்தும் அது என்னுடைய தலைவரும் இன்றைய நாள் மக்களின் ஜனாதிபதியுமாக இருக்கிற மரியாதைக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சார்ந்து, ஜேவிபி என்ற அமைப்பு சார்ந்து, தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கூட்டணி கட்சி சார்ந்த விமர்சனங்களையும் உண்மைகளையும் நடந்தவற்றையும் நான் என்னுடைய சிறிய மூளை கட்டியவரை பகிர்ந்திருந்தேன். இவையெல்லாம் ஏன் நான் கடத்த முயற்சிக்கிறேன் என்றால் எங்களை சுற்றி என்ன நடக்குது, எங்களுக்கு பக்கத்து யார் யார் இருக்கணும் என்று சொன்ன விஷயங்களை இந்த இளைய தலைமுறை புரிஞ்சு கொள்வது மிக 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 அவசியம். வளமை போலவே ஒரு உருக்கமான வேண்டுதல், தயவுசெய்து வரப்போகிற இந்த பதிவை முழுமையாக பாருங்கோ, நான் போடுற பதிவுகளை முழுமையாக பாருங்கோ. இது மட்டும்தான் சற்று நீளமான பதிவாக இருக்கும். அதாவது நேற்றையானும் இன்றையானும் மற்றபடி ஒரு 10-12 நிமிடங்களுக்கு குறைந்ததாகவே எனது எல்லா பதிவுகளும் இருக்கும். முடிந்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாங்கோ. அதாவது என்ற கருத்தோடு நீங்கள் ஒத்து வந்தால் மட்டும். தனி மனித வழிபாடுகளை நான் அறவே வெறுக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னு சொல்லி காலத்துக்கும் அவரையே கும்பிட்டு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அவர் மாறுகிற பொழுது நாங்கள் ஏமாற்றப்படுவோம். அதே நேரம் எங்களுக்காக உண்மையின் நேர்மையுமாக ஊழலுக்கு எதிராக இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கூட விளங்கும் அரசியலை பேசி வழிநடத்த முற்பட்டால் தயவு செய்து அவர்களுக்கு அந்த ஆதரவை கொடுங்கோ. சுருக்கமாகவும் உருக்கமாகவும் சொல்கிற ஒரே ஒரு விடயம், தமிழர் தாயக பிரதேசங்களையாவது தமிழர் உட்கட்டமைப்பு ஊடாகவாவது ஆளட்டும். மனித துயரங்கள் எல்லாம் அடங்காத அருவருப்பான ஆசைகளிலிருந்தே புறப்படுகின்றன. ஆசைகள் எல்லாம் அறியாமையிலிருந்தே தோற்றம் கொள்கின்றன. ஆசையின் பிடியிலிருந்து மீட்சிப்படாதவரை சோகத்தின் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது. இவர்கள் மக்களோடு கலக்காமல் தமிழ் தேசியம், தமிழர் 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 என்ற இந்த இன பிரச்சனையை மட்டும் மேற்கோள் காட்டி
தங்களோட அரசியல் செய்ததும் ஒரு பிரதான காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பசியில கிடக்கிற ஒரு பிள்ளைகிட்டையோ இல்லை ஒரு வயசான ஐயாட்டையோ அல்லது என்னட்டையோ உங்கள்கிட்டயோ வந்து கல்வி, மருத்துவம், அரசியல், நிரந்தர தீர்வுன்னு கதைச்சால் மூளை வேலை செய்யாது. பசியில இருக்கிறவனுக்கு முதல் சாப்பாடு, அவன் மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு உடை, மழை பெய்தால் வெயில் அடித்தால் ஒதுங்குறதுக்கு ஒரு கூரையோட கூடின ஒரு வீடு, இந்த மூன்றும் சரி செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் கல்வி, மருத்துவம், வளர்ச்சி, நிரந்தர தீர்வுகளை பற்றி கதைக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னொரு முக்கியமான விடயத்தையும் கவனத்தில் கொள்ளணும், வேலை வாய்ப்பு. அப்ப எதை எங்க எப்படி கதைக்கிறன்ற ஒரு பிரச்சனை இருந்தது. மற்றது இந்த தமிழ் கட்சிகள் வரலாற்றுல ஒற்றுபோதும் நினைத்திருக்கையில என்பிபி மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு சிங்கள கட்சி வந்து இவ்வளவு ஒரு ஆட்டத்தை வடக்கு கிழக்குல காட்டுமென்னு சொல்லி, ஏனென்று சொன்னா ஒரு வளமையான அரசியலை அவை செய்யறதுக்கான அந்த தமிழ் தேசியம், இனப்பிரச்சனை, இந்த தலைப்பு அவையிட்ட இப்போ இருந்து கொண்டது. இன்னொன்று வந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் வென்றதுக்கு பிறகு மக்களோட மக்களா நிக்காம போனது, தொகுதிகளுக்கு வராமல் போனது, கொழும்பு மற்றும் பிற மாவட்டங்கள் அல்லது சில இடங்கள்ல வெளிநாடுகள்ல தங்கி நின்று கொண்டு அவ்வப்போது வந்து தலையை காட்டுவதும், மற்ற நேரங்கள்ல எந்த தொகுதியில எந்த மக்களால் அவர்கள் வெல்ல வைக்கப்பட்டார்களோ அந்த மக்களை திரும்பி கூட பார்க்காமல் சென்ற அவலங்கள் எல்லாம் நடந்தது. இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. தமிழ் மக்கள் தமிழ் கட்சியில விட்டு ஒரு அடி 2 அடி 3 அடி என்று போய் ஒரு பெரும் தொலைவில் போய் நின்றதுக்கு இதுவும் ஒரு பிரதான காரணம். இன்னொரு முக்கியமான விடயம், தமிழர்கள் அது வடக்கு கிழக்கு என்று சொல்லி நீங்கள் இந்த வடக்கு கிழக்குள்ள எங்க பார்த்தாலும் கை கட்டின ஒரு அதிகாரி தொடங்கி சரியா அரசியல்வாதி வரைக்கும் கல்வி கற்றுட்டோம், அரசியலுக்கு வந்துட்டோம், ஒரு பொறுப்புல இருக்கிறோம்ன்ற திமிரும் தற்பெருமையிலையும் வந்து ஏழு எளிய மக்களை மதிக்காமல் சரியா நடத்தாமல் தங்களுக்கும் கற்காதவைக்கும் ஏழு எளியவர்களுக்கும் இடையில ஏற்படுத்தி வச்சிருந்த ஒரு பெரும் இடவழி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சாதி என்ற ஒரு பெரும் இடவழி எங்களுக்குள்ள கிடக்கு, மத பிரச்சனைகள் அவ்வாறு கிடக்குது. இதுகளுக்கெல்லாம் மேல போய் டை கட்டினாலே நான் ஜனாதிபதி என்ற நிலையில உள்ள ஒரு மனநிலை தமிழ் அதிகாரிகள் தொடங்கி தமிழ் அரசியல்வாதிகள் வரைக்கும் மிக மலிவாக அன்றும் நேற்றும் இன்றும் பட்ட பகலில அவ்வளவு வெளிச்சமாக இடவில கூட மின்னுற அளவுக்கு அவைகள்கிட்ட இந்த குணம் காணப்படுது. இந்த மாதிரி இடங்களை தான் தேசிய மக்கள் சக்தி இனங்கண்டு ஆடவழிக்கிட்டது. இப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒரு காலத்துல கடல்வளத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தவர், எங்க இருக்கிறார் எப்ப பார்க்கலாம்னு தெரியாது, அவருக்கு கடும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்றலாம் சொல்லியிருந்தேன். ஒரு சில சந்தர்ப்பங்கள் தேர்தல் காலங்களில் நான் கூட எனது அம்மா சகோதரர்களுடன் அந்த அமைச்சரை கண்டிருக்கிறேன் ஒரு பெரும் சந்திப்பில். அப்ப கூட ஒரு சாதாரண மக்கள் அவர் கிட்ட கூட நெருங்க இயலாத அளவுக்கு பலத்த பாதுகாப்பு இருந்தது, பெற்றும் இடவழி இருந்தது. இவ்வாறான ஒரு இடவழி மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவர்கள் எல்லாற்ற ஆட்சியிலையும் இந்த இடவழி இருந்தது. என்பிபி அரசு வந்த உடனே, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசு வந்த உடனே ஜனாதிபதி தொடங்கி அடிமட்ட தொண்டர்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து கடல்வளத்துறை அமைச்சர் வரைக்கும் சாதாரணமாக மக்கள் அணுகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதுவும் அவ தங்கள பக்கம் ஆகலை கவர்ந்ததுக்கும் ஈர்த்ததுக்கும் ஒரு பெருங்காரணம். இன்னொன்று, தேசிய அளவில் ஏற்பட்ட அந்த புரட்சி, ஆட்சிகள் கலைக்கப்பட்டது, மக்கள் யோசிக்கணும், பலப்பக்கமும் இடப்பக்கமும் வேண்டாம், நடுவால போவோம்னு சொல்லி போட்டு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த ஒரு கட்சி வந்து ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு ஒரு வரலாற்றில் இல்லாத பெரும் அறுதி பெரும்பான்மையை கொடுத்து ஆட்சி கட்டில ஏற்றியது. இன்னொரு விடயத்தையும் குறிப்பாக சொல்லணும். நான் வந்து பலாலி பிரதேசத்தை பிரபலமாகவும் இப்போ வசிப்பிடமாகவும் கொண்டு தான் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் வருடத்துக்கு 2 முறை வந்து போகிறது வழக்கம் இருக்குது. ரெட்டை குடியுரிமை நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய சகோதரர் தான், ஒன்றப்பட்ட தம்பி ஒரு ஆள் தான் என்ற காணிக்க உள்ள மரங்கள் அதுகளுக்கெல்லாம் தண்ணியில் ஊற்றி பராமரிக்கிறவர். நான் வந்து நிற்கிற காலங்களில் நான் இப்போ வருஷத்துக்கு 2 மாதம் நிற்பேன். அந்த காலப்பகுதிகளில் நான் அதுகளை பராமரித்து கொள்கிறேன். என்னுடைய நிலமும் வந்து காங்கேசந்துர ரோட்டோடு தான் இருக்குது. அப்போ அந்த நெடுஞ்சாலையின் ஒரு பக்கம் தான் என் நிலமும் இருக்குது. அப்போ தம்பி காலையில் ஃபோன் எடுக்கிறான். எனக்கு வளமையாக அந்த நேரம் அடிக்கிற இல்லை. என்ன சொன்னால் விடிய அவர் ஒரு 7-8 மணிக்கு அடித்தாருன்னு சொன்னால் எனக்கு விடிய அப்புறம் இல்லை சாமமாக இருக்கும். லண்டனில் அடித்தார், உடனே வீடியோவுக்கு வான்னு சொல்லி சரின்னு சொல்லி வீடியோ கால் அடித்தா அவர் வீடியோ காட்டுறார். இப்போ நான் தண்ணி ஊற்ற வந்தனால ஒரு நடந்து போகிறது யாருன்னு தெரியுது. ஒன்று பார்த்தா ஜனாதிபதியும் ஒரு அவற்றை மெய்ப்பாதுகாவலர் ஒரு இராணுவத்தினரும் அவர் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். இவர் தண்ணி ஊற்றி கொண்டிருக்க இந்த எங்களோட காணிக்கு வெளியில் உள்ள ஒரு பெரிய மரம் உண்டு, ஒரு நெருப்பு வாக மரம் ஒன்று நிற்குது. அதுக்கு கீழே ஒரு நிமிஷம் அளவுக்கு நின்றார் ஜனாதிபதி. நின்றுருக்கிறார். நின்றுட்டு பிறகு நடக்க வலிக்கிட்டார். இப்போ நான் இதுகளெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த எளிமையை அவ கைவிட இல்லை.
அதில் சட்டி புல அரசியல் விமர்சனங்கள் நாடக நடிப்பு இது எதை சொன்னாலும் நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஜேவிபி தலைவராக அவரை பார்த்ததுக்கும் இன்றைக்கு ஜனாதிபதியாக பார்த்ததுக்கும் பொது தேர்தலில் அறுதி பெரும்பான்மை வென்றதுக்கு பிறகு பார்த்ததுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த எளிமையில் நான் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காணவில்லை. நான் இவற்றையெல்லாம் விவரிக்க தயவு செய்து நான் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சொம்படிக்கிறேன். இந்த மாதிரி கருத்துக்களை போட்டு உங்களை நேரங்களை வீணடிக்காதவங்க. இந்த தம்பி தங்கைகளுக்கு இப்படித்தான் நடந்ததை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது. சரி, இப்படி போய்கொண்டிருக்கிற நேரங்களில் தமிழ் கட்சிகள் தமிழ் மக்கள்கிட்ட பிலத்தி இன்றைக்கு நிற்கிறதுக்குரிய காரணம் தமிழில் ஒன்றை சொல்லுவோம், தீரும் நன்றும் பிறர் தர வாரா. இது எல்லாருக்கும் மண்டையில் ஏறும். இதுதான் இவைக்கு நடந்தது. அப்போ இவ தங்களை மாற்றி அமைச்சு கொண்டு மக்களுக்கான அரசியலை மக்களை நோக்கி ஊழலற்ற அரசியலை செய்யும் போது மக்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும். அதை தவறுற பட்சத்தில் மக்களோட எவர் நின்றாலும் அவையின் அப்போதைய தேவைகளை நோக்கி வாக்குறுதிகள் கொடுத்தோ அல்ல நகர்ந்தாலோ அவர்கள் ஆதரவு பெறுவார்கள் என்றதில் யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் சந்தேகமும் வேண்டாம். இன்னொரு பக்கம் ஒரு மாநகர சபை, உப பிரதேச சபை, பிரதேச செயலகம், மாவட்ட அபிவிருத்தி சபைகள், இப்படி எங்கெங்கெல்லாம் அதிகாரிகள் இருக்கிறார்களோ, அதாவது மருத்துவமனை தொடங்கி ஒரு கிராம சேவகர் பணிமனை தொடங்கி ஊழலும் அந்த நான் கற்றவன் நீ வரிசையில் நில் சொல்றத கேள், இந்த மாதிரியான ஒரு திமிர்த்தனமான அலட்சியமான போக்கு, அதாவது எங்கட மக்கள்கிட்டேருந்து வந்தவே அடக்கி ஆள்ற அந்த ஒரு என்னன்னு சொல்றது ஒரு கேவலங்கட்ட மனநிலையும் இந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஏழை எளிய மக்கள் அல்லது நடுத்தர மக்கள், சாமானியர்களுக்கு இடையில பெரும் இடைவெளியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. இதுவும் மறுக்கிறதுக்கு இல்லை. நான் எப்பவும் யோசிக்கிறது, அடிமையா வாழ்ற ஒரு இனத்துக்குள்ள இந்த மாதிரி பிரிவினை, நான் பெரியாள் நீ சின்னாள், அதிகாரம், கல்வி, அடக்குமுறை, அந்த திமிர், சாதிய வேறுபாடுகள், இதெல்லாம் மிக வேதனைக்கும் சிரிப்புக்கும் நகைப்புக்கும் உரியது. இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்றது, தேசிய மக்கள் சக்தி இதுகளை அழிக்குதோ அழிக்கையிலையோ அதை வேண்ட மனச்சாட்சிக்கு விடுறேன். ஆனால் ஊழலுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். மற்ற அரசுகளோடு எந்த வாழ்நாளில் நான் அவையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில முன்னேற்றங்கள் இருக்கிறது. அதே நேரம் நிறைய இடங்களில் கடும் விமர்சனங்கள் இருக்கிறது. குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றான இந்த காணி இதுகளை மீட்டு தாரது. இதை நான் ஒரு பலாலிய புறப்படமாக கொண்டால் எங்கட பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி பல காலம் போனது. 2009 யுத்தம் முடிவு பெற்றது. இன்றைக்கு 17 ஆண்டுகளையும் கடக்கிறோம். யார்கிட்டேருந்து யாரை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் நிலங்களை வச்சிருக்கிறீர்கள் தெரியல. மரியாதைக்குரிய ஜனாதிபதி முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் வரைக்கும் அனைவராலும் இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது. என்னை பொறுத்தளவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் அரசியல்வாதிகள் உறுப்பினர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்வேன், ஒருவேளை நீங்களும் மாகாண சபை தேர்தல் வர விட்டு கொஞ்சத்தை விடுவோம், பொது தேர்தல் வரைக்கும் ஒரு கொஞ்சம் நிலத்தை விடுவோம், ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் நிலத்தை விடுவோம் என்று சொல்லி மலிவான அரசியலை நீங்கள் செய்ய முற்பட்டால் நீங்களும் தூக்கி வீசப்படுவீர்கள் என்பதை மனசில் வச்சுக்கொண்டு உங்களோட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இது எந்த கருத்தில் சாமானிய மக்களாக உள்ள மக்கள் பேசுகிற கருத்துக்கள் எந்த காதுக்கு வந்ததுகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 2வது பிரச்சனை இந்த நிறைய ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள், வாழ்த்துக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. குறிப்பாக தெற்கிலையும் மேற்கிலையும் நடுப்பகுதியிலையும் கடன் நடவடிக்கைகள் ஊழல்வாதிகளுக்கு பின்னால் கலைச்சு கொண்டு திரிகிறீர்கள், மிக வரவேற்புக்குரியது. ஆனால் இந்த வடக்கு கிழக்கண்டு வரைக்க நீங்கள் யாரையெல்லாம் ஊழல்வாதிகள் என்று காட்டி சித்தரித்து அடையாளப்படுத்தினீர்களோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவைகளில் எந்த ஒரு காட்டமான நடவடிக்கைகளும் இல்லை. நீங்களாம் சொன்னது இந்த மதுபான சாலைகளுக்குரிய பெர்மிட் வாங்கினதில் ஏற்பட்ட குளறுபடிகள், மாகாண சபைக்குள்ளே வந்த நிதியில் ஏற்பட்ட குளறுபடிகள், இயலாமை காரணமாக, அதாவது கடமைகள் ஒழுங்காக செய்யாமல் அந்த நிதி வாரதும் திரும்ப போகிறதுமாக இருந்த மாதிரியான விடயங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இதுகளை மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அவ்வாறு இருக்க இந்த நடவடிக்கைகளை நீங்கள் தாமதிக்க நீங்கள் ஆதரவு பெற்ற அதே தமிழ் மக்கள்கிட்ட வெறுப்பையும் கோபத்தையும் தான் சம்பாதிச்சு கொள்ள போறீங்க. இன்னொரு பக்கம் எங்களோட ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகள் போராட்டத்துக்கு பேர் போய் இருக்கணும், அது இன்னொரு வேதனைக்குரியது. எங்க போனாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். தமிழ் மக்களை வாழ்க்கை போராட்டம் என்றது ஒரு அடிப்படை ஒரு சின்ன தமிழ் பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் எதுக்கு போராடணும், எதுக்கு போராடக்கூடாது, சில விஷயங்களை பேசி சரி செய்யலாம். சில பிரச்சனைகளை எங்கட உள்கட்டமைப்புகள், உள் அரசியல் பிரிவுகளுக்குள்ளால சரி பண்ணலாம். இனி வர்ற மாகாண சபை தேர்தல் நடந்து முடிஞ்சு அதில் உள்ள அதிகாரங்களை கொண்டு நிறைய பிரச்சனைகளை சரி செய்யலாம். எல்லாத்துக்கும் முதல் நீங்கள் உங்களோட தொகுதிகளில் கூட நாட்கள் கூட நேரங்களை செலவழித்தாலே பல பிரச்சனைகளை சரி பண்ணலாம். தமிழற்ற ஆளுமைக்குள்ள உள்ளக கட்டமைப்புகள ஆளுமைக்கு உள்ள அதிகாரங்களை கொண்டு செய்யப்படுற வேலைக்கெல்லாம் நீங்கள் தெருவில் போராடுறதும்
இன்னொரு பக்கம் போதையை ஒழிக்கணும், யாழ்ப்பாணத்தை பாருங்கோ, வடக்கு கிழக்க பாருங்கோ, இங்க போதை, கஞ்சா, ஐஸு, அது இது பெருகி போய் கிடக்குன்னு சொல்றதும், அதுக்கு எதிராக அரசாங்க நடவடிக்கை எடுக்க தமிழரை இனவிரோதத்தோட செய்கிறீர்கள், இனவெறி அரசாங்கமே, இனவெறி காவல்துறையே, வெளியே போ, கைது செய்யாத, அவைய வந்து விடுவி என்று சொல்றதும், இதை வச்சு இவ்வாறான அரசியல் செய்கிறதும் அது எந்த ஒரு தீர்வையும் தராது. ஊழல் செய்கிறவ, கஞ்சா கடத்துறவங்களை, ஐஸ் பாவிக்கிறவங்களை, கலாச்சாரத்தை சீரழிக்கிறவங்களை, அதாவது இந்த போதை வஸ்து ஊடாக செய்கிறவங்களை வந்து அரசாங்கத்தால் தான் நடவடிக்கை எடுக்கல, உங்களால் ஒன்றும் செய்யலாது. அப்போ நடவடிக்கை எடுன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, நடவடிக்கை எடுத்தால் அரசுக்கு எதிராக மிதன்றீங்கன்னு சொன்னால் அதையும் தமிழ் மக்கள் நல்லா கவனிச்சு கொண்டு வரணும். இப்போ ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருவோம். அர்ஜுனா ராமநாதனை யார் இயக்குறது? இதுதான் இப்போ பிரபலியமான கேள்வி. நானும் வந்து அர்ஜுனா ராமநாதனை கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் இதை மந்திரம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கொண்டே வரேன். ஆனால் என்ற விமர்சனங்களை எப்போ நாகரிகமாக மரியாதையோடு தான் நான் வைத்திருக்கிறேன். இவர் மீது இல்லை, இவர் மீது விமர்சனம் செய்ய சூழல் அமைந்திருந்த போதும். அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை அவர் அண்மையில் செய்திருந்தார். அதை வெளிப்படையாக கூட தன் தளங்களூடாக அறிவித்திருக்கிறார். ஆங்காங்கே சின்ன சின்ன சறுக்கல்கள் வந்தாலும் ஒரு மாதத்துக்கு முதல் நீங்கள் பார்த்த அர்ஜுனா ராமநாதன் உரையால், பேச்சுகள், நடவடிக்கைகளுக்கும் இப்போ நீங்கள் அவற்றை தளத்திலோ பாராளுமன்றத்திலோ பார்க்க பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. சில பேர்ட்ட சத்தம் எனக்கு விளங்குது, அன்றைக்கு முருகா ஓரின சேர்க்கையை பற்றி கதைச்சாரு, அதை எப்படின்னு சொல்லி சில இடங்களில் சறுக்கிறார். ஆனால் என்ற தனிநபர் ஒப்பிடுகையில் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. அது வாழ்த்துக்குரியது. உடனே தொடங்காதீங்க, இவர் அவருக்கு சொம்படிக்கிறாருண்டு. சரி, இப்போ கேள்விக்கு வருவோம், யார் இயக்குறதுன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு அமைப்போ தனிநபர்களோ அல்லது ஒரு இனவாத குழுக்களோ இயக்கினால் எவ்வாறு இருக்குமென்னு நான் புரிஞ்சு கொள்கிறேன்டா. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்னையே எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து இங்கே பிரித்தானிய பவுண்ட்ஸ் படி உங்களுக்கு ஒரு 1000 பவுண்ட்ஸ் 2000 பவுண்ட்ஸ் காசு தாரம் அல்லது ஒரு 5000 பவுண்ட்ஸ் காசு தாரம், இவருக்கு ஆதரவாக மட்டும் நீங்கள் செயற்படணும் என்று சொன்னால் இந்த விமர்சன வீடியோ பதிவுகள் எல்லாம் எப்படி வரும் என்று சொன்னால் அவருக்கு எதிர்நிலையில் எதுவும் வராது. முழுக்க அவற்றை ஆதரவை நோக்கி அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு பார்வையாளருக்கும் ஒரு 2-3 வீடியோ பார்க்கவே விளங்கிடும் இவர் அவற்றை ஆதரவாளர் தான், இவர் அவருக்கு சார்பாகவே கதைக்கிறாருன்னு சொல்லி. இது ஒரு நிலை. விமர்சனம், அந்த விமர்சனத்தால் ஒரு மாற்றம் வருது, அந்த மாற்றத்துக்கு வாழ்த்து சொல்றது ஒரு அடிப்படை மனித பண்பு. அதே வாழ்த்து சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் அந்த குறிப்பிட்ட நபர் தவறிழைக்கும் போது கடும் எதிர்ப்பை காட்டி அவருக்கு அதை புரிய வைக்கிறதும், இல்லாட்டி அவரை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துறதும் ஒரு நல்ல நடுநிலையான விமர்சகரின் ஒரு சாமானியற்ற ஒரு குணம், பண்பு. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் அர்ஜுனா ராமநாதனை நான் கவனித்த வரைக்கும், அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் அவரை கவனிக்க வலிக்கிட்டு இந்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அவரை எல்லாரும் கடுமையாக விமர்சிக்கிறது, தான் தோன்றித்தனமா தனக்கு புத்தியில் ஏற்றுறதை அந்தந்த நேரம் நினைக்கிறத கதைக்கிறார். ஒவ்வொரு இடத்தை ஒவ்வொரு மாதிரி கதைக்கிறார். ஆனால் அடிப்படை ஒரே மாதிரி இருக்குது. என்ன ஒரே மாதிரி இருக்கு? ஆபாசமாக கதைக்கிறது, அநாகரிகமாக கதைக்கிறது, பிள்ளையாக கதைக்கிறது, மரியாதை இல்லாமல் கதைக்கிறது, மூத்தவையை மதிக்கிற இல்லை, இப்படி விமர்சனத்தை சொல்லிக்கணும். அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து பார்க்க விளங்குது உங்களுக்கு அவற்ற புத்தியில தான் இயங்குறார். ஏன்னு சொன்னால் இப்போ இன்னொருத்தட்ட புத்தியில இன்னொருத்தட்ட பணத்தில் ஒரு நபர் இயங்கினால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அவை என்ன விஷயத்தை கதைக்க சொல்லிக்கணுமோ அதைத்தான் இவர் கதைக்கும். அப்போ இவற்ற பேச்சுகள் வந்து ஒரு சில கருத்துக்களில் ஒரே மாதிரி அப்படியே இருக்கணும். ஆனால் அர்ஜுனா ராமநாதனை கவனிச்சவைக்கு தெரியும், நிறைய நேரம் காலமும் மதியம் பின்னரும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதைகளை கதைப்பார். அப்போ இதையே நான் சொல்கிறேன்னா இதுலேயே உங்களுக்கு விளங்கணும் அவர் தவிர்த்த சுய புத்தியில் தான் அவர் வந்து இயங்குறாருன்னு சொல்லி. அவர்கிட்ட புத்தி நல்லதோ கெட்டதோ அது உள்நோக்கமோ வெளிநோக்கமோன்றதை அவருக்கும் அவரை நேசிக்கிற வைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் இவை இந்த மனச்சாட்சிக்கு நான் அதை விடுறேன். அதில் நான் விமர்சனம் செய்ய விரும்பேன். இதை சொல்லிக்க இவர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாளர், அதனால தான் அவரை ஆதரிக்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லி கதைப்பியல். எனக்கு அதை பற்றி கவலைப்பட நேரம் இல்லை. இப்போ ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழலுக்கு எதிரான பேச்சை எவர் எடுத்தாலும் அதுக்கு இதய சுத்தியோட ஆக்கப்பூர்வமான விடயங்களை கதைச்சு உள்ளே என்ன நடந்ததுன்னு வெளியில தெரியப்படுத்தி அதுக்கு நான் என்ன செய்கிறேன், என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அந்த நடவடிக்கைகள் ஊடாக நான் எப்படி உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் வெளிப்படுத்துறேன் கோட்பாட்டை எவ்வளவு வச்சாலும், அது அர்ஜுனா ராமநாதனா இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதியா வந்து செய்தாலோ நானும் யார் செய்தாலும் அதை மக்கள் வரவேற்போம். இந்த ஒரு இடத்துல தான் நான் நினைக்கிறேன் அர்ஜுனா ராமநாதனை நோக்கின ஒரு பெரிய ஒரு ஆதரவு படலம் அந்த மண் சார்ந்து இருக்குது. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்குது, குறைநிக்கக்கூடாது. ஆனால் இந்த வீடியோன்ற முழு சுருக்கமும் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த புதிய அரசு வந்ததுக்கு பிறகு எங்களோட வாழ்நாளில் நாங்கள் காணாத நிறைய நல்ல காரியங்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம், நிறைய விமர்சனங்களையும் பெற்று வருகிறோம். குறிப்பாக இந்த காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளின் விடுவிப்பு, இதுகளில் வந்து பெற்றும் சுணக்கம், அதாவது காலதாமதம் ஏற்படுகிறது. இன்னும் குறிப்பாக அந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் பெரும் பாரபட்சம்,
அதாவது தெற்கில் ஒரு நடவடிக்கை, வடக்கு கிழக்கு கண்டுகொள்றதே இல்லை. இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது. உண்மையும் கூட. அதை மாற்றிக்கொள்ளணும், நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனால் இப்போ நான் இந்த இடத்த புனித பாப்பரசர் கடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அவர் சொல்லியிருந்தார் 2 கரைகளிலும் 2 பெரிய பிசாசுகள் இருக்குது. இந்த 2 பிசாசுலையும் எந்த பிசாசு ஓரளவு நல்ல பிசாசோ அந்த பிசாசுக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லி கமலா ஹாரிஸ் அவர்கள் ஒரு பக்கமாக நின்றிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு பக்கமாக நின்றிருந்தார். இவியலை நோக்கி சொல்லியிருந்தார். இப்போ அதைத்தான் நாங்கள் இலங்கையிலேயும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு தமிழன் அங்கே ஜனாதிபதி ஆகிறது, ஒரு தமிழன் அங்கே ஆட்சி அமைக்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு இருக்க எந்த அரசு வந்தாலும் அதில் தமிழரை நோக்கி ஒரு மண்ணளவு நல்ல காரியங்கள் நடந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். நீங்கள் வியாக்கியானத்துக்கு அல்லது விதண்டாவாதத்துக்கு என்னத்தை சொன்னாலும் நடைமுறைக்கு சாத்தியப்படுற விடயம் இதுதான். இன்னொரு பக்கம் எங்களோட தமிழ் கட்சிகள் இந்த காலங்காலமாக செய்கிற அரசியல் வயதாகி சாகும் வரைக்கும் அவைய ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது. அதிகாரிகள் டைகளை கட்டி கொண்டு மக்களை ஏனோ தானோ ஒரு அவமதிப்பூடான ஒரு நடத்தையை மேற்கொள்வது, இதுகளை சரி செய்யாத வரைக்கும் யாரும் வடக்கு கிழக்கில் வெல்லலாம் என்ற ஒரு சூழல் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழர்கள் குறிப்பாக இந்த 2009க்கு பிறகு நாங்கள் வாழ்கிற இந்த சராசரி வாழ்க்கையில் தமிழால், சிங்களால், முஸ்லீமால் என்றதுக்கு வெளியில் மத்தியில் எவை ஆண்டாலும் குறிப்பாக இந்த சிங்கள அரசுகள் எந்த ஆட்சி மாற்றம் வந்தால் கூட நாங்கள் அதில் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு சிறிய அளவு கிடைச்சா கூட அதை எடுத்துக்கொள்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னுக்கு கோத்தபாய அவர்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்க கூட ஊருக்கு வார நேரம் எங்களோட சுதந்திர போராட்டத்தில் இறந்த வீரர்களுக்கான மரியாதையை நான் செலுத்துறதுக்கு கார்த்திகை மாதம் அந்த நிகழ்வுகள் நடக்கிற இடங்களுக்கு போயிருக்கிறேன். இதே மாதிரி இந்த உயிர்த்தஞாறு தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகள், இப்படி நிறைய விஷயங்களில் இந்த அரசும் இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசுகளுக்கும் இடையில் ஒரு பாரிய வேறுபாடுகள் இருக்கிறது. நாங்கள் என்ன வியாக்கியானம் சொன்னாலும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது இனி வரப்போகிற எந்த ஒரு அரசிலிருந்தும் எதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி ஒன்றை மட்டும் இறுதியும் உறுதியுமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். மஹிந்த, ரணில் விக்ரமசிங்க இவர்கள்ட்ட இருந்து எவர் அல்லது இவை என்ற குடும்பங்கள், இவை சார்ந்தவை அல்லது இவை என்ற கட்சியிலேருந்து எவை ஆட்சி அமைச்சாலும் தமிழர் ஆப்பை நெத்தியில், வயிற்றில், முதுகில், கையில், காலில், வாயில், வயிற்றில் வாங்குறத தவிர்க்க இயலாது. எனவே என்ற தமிழ் சமூக பிள்ளைகள் தெளிவான சிந்தனையோடு, இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ற சுய கருத்துக்கள் இல்லை, நான் கேட்டது, வாசித்தது, படித்தது, ஆக்களோட கதைக்கிறது, இதுகளை உங்களோட தலைக்கு எடுத்து மூத்தவையோட கதைச்சு நிறைய விஷயங்களை படித்து தெளிவாக யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு வாக்களிக்கக்கூடாதுன்ற பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கோ. உங்களோட அந்த பயணத்தில் நான் எப்பவும் துணையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வச்சா குடும்பி சிறச்சா மொட்டை நின்று நிதானிப்பதை ஏந்தா நீ விட்ட உணர்ச்சி பேச்சு வார்த்தை வாழ் வீச்சு உருவரு எல்லாம் உருக்குலைஞ்சு போச்சு. போத தலை கேறி போக்கு மாறியாச்சு. இந்த தலைமை இனி தேவையில்லை, தூக்கி எறிந்து விடு தொலையும் தொல்ல. தோழனாகி நீ தோள் கொடுத்தோடு, உரிமைக்காக நீ சேர்த்து களமாடு.